Come here inside. Oh my God. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சோழர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு டான்ஸு, கூத்து, ரவுடி, பொறுக்கி இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்தவங்கெல்லாம் இந்த குரான் எப்படி நேர்வழி காட்டிடுச்சு பார்த்தீங்களா? இந்த திருக்குறானை படித்தா அவங்க நேரான வழியின் பக்கம் போயிடுவாங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த அரபை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நான் வந்து மக்காவுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. அவங்க கண்ணையே பார்ப்பாங்க. ஏன்டாக்கா அந்த கண் அந்த அரபை போய் பார்க்க போகுது அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு அது மீது அதிக பாச நேசம் கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க. அங்கே போன உடனே முதல் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இங்கே போகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அந்த குரானை ஒரு வாட்டி வாங்கி படித்து அதை பின்பற்றினா கண்டிப்பாக நீங்களும் அதுக்கு போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல குரானை வாங்கி படிங்க. அப்போ உங்களுக்கு இந்த நேரான வழி கிடைக்கும். அது என்ன இருக்குது ஏதுன்னு. இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் கிடையாதுங்க, இது ஒரு மார்க்கம். ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தாங்க இருந்தாங்க. சில பேர் நம்மளை வந்து வெளிக்கெடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் மக்காவுக்கு போக ஆசைப்படுங்க. இந்த குரான் யாராவது உங்களுக்கு இலவசமாக கொடுத்தா அது விட்டுறாதீங்க, வாங்கி படிங்க. இன்ஷா அல்லாஹ் படிப்போமா, உங்களுக்கு பிடிஎஃப்பாகவும் போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.